நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அச்சச்சோ, ஏன் இப்படி உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிருக்கு? எனக்கு தெரியல. ஏன் இப்படி கையெல்லாம் படபட நடுங்கிறது? எனக்கு தெரியல. சரி, உட்காருங்கோ. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாந்தி ராஜா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாந்தி ராஜா. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மா நிவாணி. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. பாலிருக்கும் பழமிருக்கும் பள்ளியறையிலே, அந்த பாப்பாவுக்கும் ராஜாவுக்கும் சாந்தி முகூர்த்தம். சாந்தி என்றால் என்ன என்று ராணியை கேட்டாராம். ராணி தானும் அந்த கேள்வியை ராசாவை கேட்டாளாம். ஏனம்மா அது ஏனம்மா, ஏனம்மா அது ஏனம்மா. அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, இந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே. கவிதையிலும் கலைகளிலும் பழக்கமில்லையே, அவர் காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே. ஏனம்மா அது ஏனம்மா, ஏனம்மா அது ஏனம்மா. பூக்களிலே வண்டுறங்கும் பொய்கையை கண்டாராம். தேவி பூஜையிலே ஈஸ்வரனில் வைகையை கண்டாராம். மனக்கிளியில் அணிலிரண்டு ஆடிட கண்டாராம். ராஜா மனசுக்குள்ளே புதியதொரு அனுபவம் கொண்டாராம். ஏனம்மா அது ஏனம்மா, ஏனம்மா அது ஏனம்மா. பாலக்காடு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவ சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மா நிவாணி. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. Very nice performance. I think previous sounds very. I think this is one of your most energetic performances. சொல்ல நல்ல ஒரு ஜோஷான சாங் எடுத்துருக்கீங்க. Very nice job. மைதா, ஒரே ஒரு இதுதான் எனக்கு ஒரு சஜஷன். அந்த பிர்கா மாதிரி நிறைய வருது இல்லையா, அதில் அது கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்குமா? ஓகே மேம். நாராயண், உங்களோட ஆக்ஷன்ஸ் ரைட் ஃப்ரம் பாண்டி சூப்பர். நீங்கள் சேர்ந்து பாடினீங்களே இந்த யாரம்மா இந்த எண்ட், எஸ் மேம். அந்த இடம்லாம் வந்து அந்த தட் சங்கத்தியோட கிளாரிட்டி வாஸ் லேக்கிங். ஓகே, ஓகே, அது மாத்திரம் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.